பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மின்சார வாரியங்களுக்கு சூரிய ஒளி மின்சாரம் தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக 2100 கோடி ரூபாய் கையூட்டு கொடுக்கப்பட்டதை மறைத்து அமெரிக்காவில் முதலீடு திரட்டியது தொடர்பாக அதானி குழும நிறுவனங்கள் மீதும் அவற்றின் தலைவர் கௌதம் அதானி உள்ளிட்டோர் மீதும் அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கில் அதானியை கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுகளில் தமிழக மின்சார வாரியத்தின் பெயரும் இடம் பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நியூயார்க் கிழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஆவணத்தின் 20 மற்றும் 21 பத்திகளில் தமிழக மின்சார வாரியமும் அதன் அதிகாரிகளும் இதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் அதிகாரிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். வழக்கு ஆவணத்தின் 50 பத்தியில் ஜூலை 2021 முதல் பிப்ரவரி 2022 வரையிலான காலத்தில் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு வழங்குவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் ஒடிஷா, ஜம்மு காஷ்மீர், தமிழகம், சத்தீஸ்கர், ஆந்திரா ஆகிய மாநிலங்களின் மின்சார வாரியங்கள் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து உற்பத்தியுடன் இணைந்த திட்டத்தின்படி சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் ஆந்திர மின்சார வாரியத்திற்கு 7 ஜிகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதற்காக ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அம்மாநில மின்சார வாரிய அதிகாரிக்கு 1750 கோடி ரூபாய் கையூட்டு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. தமிழக மின்சார வாரியத்தின் அதிகாரிகளுக்கு எவ்வளவு கையூட்டு கொடுக்கப்பட்டது என்பது குறித்த விவரம் அதில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட கையூட்டு பெற்றதில் தொடர்புடைய நிறுவனங்கள் பட்டியலில் தமிழக மின்சார வாரியத்தின் பெயர் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி கையூட்டு வழங்கப்பட்டதாக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலகட்டத்தில் தான், அதாவது 2021 ஆண்டு செப்டம்பர் 16 நாள் அதானி குழுமத்தால் உற்பத்தி செய்யப்படும் 1000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் தமிழக மின்சார வாரியமும் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகமும் கையெழுத்திட்டுள்ளன. சூரிய ஒளி மின்சாரத்தை வழங்குவதற்காக தமிழக மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்கிறது. தமிழக மின்சார வாரியம் 1.8 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறது. ஆட்சியாளர்களின் லாபம் மற்றும் சுயநலத்திற்காக பொதுத்துறை நிறுவனங்களை நட்டத்தில் தள்ளுவதையும் அப்பாவி மக்கள் மீது மின்கட்டண சுமையை சுமத்துவதையும் அனுமதிக்க முடியாது. கடந்த ஜூலை மாதம் 10 தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த ரகசிய சந்திப்பின் நோக்கம் என்ன? அதானி குழுமத்தால் கையூட்டு வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ள நிலையில் இது குறித்து தமிழக அரசு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். ஸ்டாலின் அதானி ரகசிய சந்திப்பு குறித்தும் தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் ராமதாஸ் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.